76% TFM உடன் நேச்சர் பவர் பியூட்டி சோப் 5 நறுமணங்களில். இன்னைக்கு உண்மையை சொல்லிட்டம்மா. நீதாம்மா லீலாவதி அம்மாவோட உண்மையான வாரிசு. என்னத்தை இது? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, அது சரிதானே? அங்கிள், என்ன இது? நேத்து நான் கேட்கிறப்ப இல்லைன்னு சொன்னீங்க. பொய் சொன்னேன் மாப்பிள்ள. என் பொண்ணு தான் வாரிசுன்னு தெரியாமலே உங்க அப்பா எத்தனை தடவை அவளை கொலை பண்ண பார்த்தாரு. இப்ப இவ தான் வாரிசுன்னு தெரிஞ்சா சும்மா விடுவாரா? அந்த பயத்துல தான் பொய் சொல்லிட்டேன் மாப்பிள்ள. என்னைய மன்னிச்சிருக்க. ஆமா திரு, நான் இவனை கோயிலுக்கு கூட்டு போய் விசாரிச்சேன். நடந்த உண்மையை என்கிட்ட ஒத்துக்கிட்டான். நிச்சயமா ஆனந்தி தான் லீலாவதி அம்மாவோட வாரிசு. என்ன டிராமா இது? இப்படி எல்லாம் சீன் போட்டா நாங்க நம்பிடுவோமா? ஏய் தலை அண்ணே, தயவு செஞ்சு சொல்லுங்க, இவளை நீங்க எங்க கண்டெடுத்தீங்க? செங்கல்பட்டு ஆத்தங்கர அம்மன் கோயில்ல தாமா கண்டெடுத்தோம். ஐயோ, அங்கதான் அண்ணே, அதே இடத்துல தான் நான் இவளை விட்டுட்டு வந்தேன். பல வருஷம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லைம்மா. அதுக்கு வேண்டிக்கிறதுக்கு தான் நானும் என் பொண்டாட்டி அந்த கோயிலுக்கு போனோம். அங்கே தான் எங்களுக்கு குழந்தை கிடச்சிது. சுற்றியும் முற்றியும் பெற்றவங்க இருக்காங்களான்னு தேடி பார்த்தோம். யாருமே இல்லைம்மா. ரத்த கவுச்சி கூட போகாத குழந்தை. என் பொண்டாட்டி தான் இது சாமி கொடுத்த வரம்னு சொன்னான். குழந்தை பாக்கியம் கொடுன்னு தான் கோயிலுக்கு போனோம். ஆனால் சாமி எங்களுக்கு குழந்தையவே கொடுத்துருச்சு. இனி இதுதான் நம்ம குழந்தைன்னு எடுத்துட்டு வந்துட்டோம்மா. அதான், அதேதான் அண்ணா. திரு, இவதான்ப்பா, இவதான் வாரிசு. எல்லாமே பொருந்தி போகுது. ஆனந்திமா, நீதான் வாரிசுன்னு தெரியாமையே உன்னை நாங்க தேடிட்டு இருந்தோமே. நீதாம்மா, நீதான் வாரிசு. வாழ்நாள் முழுக்க நாங்க தேடிட்டு இருந்தது ஒன்னதான். பிச்சை எடுக்கிறவன்னு சொல்றாங்களே, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் உன்னோட சொத்து. உண்மையிலேயே நீதான் பெரிய கோடீஸ்வரி, நீதான் பெரிய பணக்காரி. நம்ப முடியல ஆனந்தி, உண்மையிலேயே இது பெரிய மிரக்கல். நீதானா? நீதானா அந்த வாரிசு? வாட் a beautiful miracle. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதான் அம்மாவே சொல்றாங்களே, அவங்க தானே சாட்சி. அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன டவுட் வேண்டி கிடக்கு? இதுக்கு தான்ப்பா பாடுபட்டோம். இப்ப பாரு, நீ இருந்த சொத்தை எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறியே. டோன்ட் வரி, எந்த பிரச்சனையும் இல்ல. வாரிசு ஒன்று கிடைச்சிருச்சுல, இதுக்கு மேல நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். திரு, இந்த விஷயம் உடனே லீலாவதி அம்மாவுக்கு தெரியணும்பா. அவங்க பெத்த பொண்ணு, வாழ்நாள் முழுக்க இவளுக்காக அத்தனை வேதனையும் தாங்கிக்கிட்டவங்க. முதல்ல அவங்களுக்கு தான்ப்பா விஷயத்த சொல்லணும். தோ இப்போ கால் பண்றமா? திரு, இல்லப்பா, தப்பு. நேர்ல போய் தான் சொல்லணும். ஆசைப்பட்டீங்களே, அவஸ்தைப்பட்டீங்களே, இதோ இவதான் நீங்க பெத்த பொண்ணு, இவளதான் நான் காப்பாத்தினேன்னு அவங்க கிட்ட நேர்ல தான்ப்பா சொல்லணும். ஏ வசந்தி, உன்னோட வார்த்தையெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீங்க நம்புறத பத்தி எனக்கு என்ன? எல்லாத்துக்கும் சாட்சி நான் மட்டும்தான். நானே போய் லீலாவதி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவேன். இல்ல, நீ அங்க போக கூடாது, நான் அலோ பண்ண மாட்டேன். வேண்டாமா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம்.
நான் கூட்டிட்டு போறேன். அவங்க கிட்ட எல்லா உண்மையை நான் சொல்றேன். இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். அவர் கூட நீங்க வீட்டுக்கு போங்க. சரிப்பா, நீங்க கிளம்புங்க. ஆனந்தி, வா உங்க அம்மாவை பார்க்கலாம். எதுக்கு அப்படி ஒரு சகுனம் காட்டுச்சு? என்ன நடக்க போகுது இன்னைக்கு? என் மனசு எதுக்கு கடந்து இப்படி தவிக்குது? ஆண்டி ஆண்டி என்னப்பா? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். மனசுக்குள்ளதான் ஏதோ ஒரு குழப்பம். ஒரே படபடப்பா இருக்குப்பா. நீ போ படி. ஆண்டி நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வாங்க. இல்லப்பா, இல்ல, இதுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இல்ல. நீ போய் படி. போப்பா. அம்மா, என்னாச்சுமா? என்ன? ஆனந்தி, என்னாச்சு? எதுக்குமா அழற? என்னம்மா? 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 அம்மா, என்ன? என்னம்மா? என்னாச்சு? பெத்த பொண்ணா நினைச்சதாமா தோல்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்தேன். ஆனா மனசுக்குள்ள யார் பெத்த புள்ளையோங்கிற ஒரு நினைப்பு இருந்துகிட்டே தாமா இருந்துச்சு. ஆனா கடுகு கட்டா வளர்த்தம்மா. இப்ப நல்லபடியா உங்ககிட்ட சேர்த்துட்டவா. எடுத்துக்கவா, எடுத்துக்க. என்னன்னு சொல்றீங்க? என் பொண்ணுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவேன்ல. இவன் நான் பெத்த பொண்ணு இல்லம்மா. எங்க நான் பெத்த மக, எங்க நான் பெத்த மகன்னு கேட்டுட்டே இருப்பீங்கல்ல, அதுக்கு பதில் உங்க கை பக்கத்திலேயே இருக்குமா. கண்ணுக்கு முன்னாடியே புள்ளைய நிக்க வச்சுட்டு அந்த கடவுள் கண்ணாமூச்சி ஆடி இருக்காமா. ஆனந்திய வளர்த்ததுதான் நானு, ஆனா பெத்தது நீங்கதாமா, நீங்கதான். ஆனந்தி, ஆமாம்மா, இவ உங்க பொண்ணுதாம்மா. நீங்க பெத்த பொண்ணுமா. உங்க ரத்தத்துல பிறந்த குழந்தை. எங்க எங்கன்னு நீங்க தேடி அலைஞ்ச செல்வம். சாகறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு நீங்க கதறி துடிச்ச கண்மணி ஆனந்தி தாமா நீங்க பெத்த பொண்ணு. ஆனந்தி, ஆனந்தி, தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். சாமி சொல்லுச்சு, கிடைச்சிடும் கிடைச்சிடும்னு சொல்லுச்சு. உடனே வயிறெல்லாம் கலங்குச்சு, என் உடம்பெல்லாம் பதறுச்சு. இதுக்குதானா
என் செல்லமே, என் கண்ணு, என் ராசாந்தி, என் தங்கம். அம்மா, நீங்க தான் அம்மான்னு தெரியாம 1000 தடவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு அம்மான்னு கூப்பிடுறப்போ மனசு நிறையுதும்மா. எனக்கு இப்பவே செத்தலாம் போல இருக்குமா. நான் என்ன செய்வேன்? கடவுளே, எங்க அம்மா தான் சாட்சி. உங்ககிட்ட இருந்து எடுத்த குழந்தைக்கு காதுக்கு பின்னாடி 3 புள்ளி மச்சம் இருக்கும். ஆனந்திக்கும் இருக்கும் பாருங்க. எங்க அம்மா ஆனந்த் எந்த இடத்துல விட்டாங்களோ அதே இடத்துல இருந்து அங்கிள் எடுத்திருக்காரு. எல்லாம் சேர்ந்து பொருந்தி வருது. சந்தேகமே வேணாம், ஆனந்த் உங்க பொண்ணுதான். பொண்ணு. உண்மைதாம்மா. அதனாலதான் உங்களை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு 1000 தடவை நீங்க கனவுல வந்திருக்கீங்க. என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு என்கிட்ட பேசிருக்கீங்க. ஆமாண்டா, ஆமா. எனக்கும் நீ திரும்ப திரும்ப கனவுல வந்திருக்க. அதுக்கு அர்த்தம் இதுதானா? இதுவே தானா? என் பொண்ண கைக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நான் ஊரெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கேன். எவ்வளவு பெரிய முட்டாள்னா. எல்லாம் அந்த ஆண்டவனுடைய விளையாட்டுமா. நீங்க வேண்டிக்கிட்டீங்க, அவன் கொடுத்துட்டான். ஆனாலும் அந்த ரகசியத்தை உங்ககிட்ட மட்டும் சொல்லாம விட்டுட்டான். நிறைய பேர் அம்மானு கூப்பிட்டுருக்க. ஆனா உங்களை அம்மானு கூப்பிடுறப்போ மட்டும் எனக்கு என்னமோ பண்ணும். அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. அப்பா அப்ப ஆனந்தேக்கா என்னோட அக்கா இல்லையாப்பா? டேய் தம்பி, யார் அப்படி சொன்னா? யார் வயித்துல பிறந்தாலும் நானும் நீயும் அக்கா தம்பி தான். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் பிரிக்க முடியாது. அப்புறம் ஏன்க்கா உன்னை அந்த ஆண்டியோட பொண்ணுன்னு சொல்றாங்க? முத்து, அது பெரிய கதை முத்து. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. என்ன எதுன்னு நான் விளக்கமா சொல்றேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். வா அங்கிள், வாங்க. என்ன அங்கிள், எதுவுமே பேசாம இருக்கீங்க? அங்கிள், இப்ப அந்த ஆனந்தி தான் எல்லா சொத்துக்கும் வாரிசுன்னு தெரிஞ்சு போச்சு. பேசாம அவளையே மருமகளா ஏத்துக்கலான்னு ஏதாவது பிளான் பண்றீங்களா? எங்களெல்லாம் கைவிட்டுலாங்கிற எண்ணம் ஏதாவது மனசுல இருக்கா? கலிவர்தன், அவளோட சந்தேகம் நியாயம் தானே. ஆனந்தியை ஏத்துக்கிட்டா இந்த போராட்டங்கள்லாம் எதுக்கு? நிம்மதியா இருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணாதா? அப்படியே அவளை ஏத்துக்கிறேன்னு வைங்க, என் பையன் என்ன சும்மா விட்டுருவானா? பழசெல்லாம் தோண்டி எடுத்து எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன்னு அடுத்த சைடுல இறங்க மாட்டானா? சொல்லுங்க. அவன் எதிர்த்து நிக்கிறது என்ன மட்டும் இல்ல சார், உங்களையும் தான். அதை மறந்துடாதீங்க. அது என்னமோ கரெக்ட் தான் கலிவர்தன். அப்போ ஆனந்தியை எந்த காலத்திலயும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல? நெவர் அனன்யா. லீகலாவே அவ வாரிசுன்னு நிரூபிச்சாலும் எனக்கு அவளை பிடிக்காது. ஏன்னா எனக்கு அவளை முதல் பார்வையிலேயே பிடிக்கல. அன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் அவ வேலை பார்க்கிற பொண்ணுதான். சூப்பர் அங்கிள், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க அவளை நீங்க மருமகளா அக்செப்ட் பண்ணிக்குவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அது எப்படி முடியும் அனன்யா? ஒரு நாளும் அவளை என் மருமகளை ஏத்துக்கவே முடியாது, ஏத்துக்கவும் மாட்டேன். சொல்லப்போனா அவதான் வாரிசுன்னு தெரிஞ்சதும்
என்னோட எரிச்சலும் கோபமும் தான் அதிகமா இருக்கு. ஏனே அந்த அளவுக்கு அவ மேல உங்களுக்கு வெறுப்பா? ஆமா கல்யாணி, முதல்ல இருந்தே அவளை ஏன் பிடிக்கலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த வீட்டோட வாரிசு என்னைக்குமே எனக்கு எதிராக தான் இருக்கும். அதை அழிக்கணும்னு தான் ஆரம்பத்துல இருந்தே நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் என் உள் மனசுக்குள்ள இவ்வளவு வெறுப்பா இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவன் நம்ம 2 பேருக்குமே பெரிய எதிரிதான் கலிவர்தன். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா, அதை மட்டும் நாம மறந்துடவே கூடாது. ஒருவேளை அவளை நான் ஏத்துப்பனாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் கலிவர்தன். எனக்கும் சந்தோஷனே. என்னோட சென்டிமெண்ட்டை பத்தி நான் விளக்கம் சொல்லிட்டேன். உனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் இல்லையா? புரியலையே. என்ன இருந்தாலும் அந்த லீலாவதி உனக்கு அக்கா. அப்படின்னா அந்த ஆனந்தி உன்னோட அக்கா பொண்ணு. ஒரு வகையில நம்ம அனன்யாவும் அந்த ஆனந்தியும் அக்கா தங்கச்சி முறை. அந்த சென்டிமெண்ட் ஏதாவது உன்கிட்ட? என்ன பேசுறீங்கண்ணே? அந்த லீலாவதி என்ன தங்கச்சி மாதிரியா நடத்துனா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா தாலி கட்டலதான். ஆனாலும் அவங்க கூட தானே அவர் வாழ்ந்தாரு. மூச்சுக்கு 300 தடவை அவ என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினா தெரியுமா? என்கிட்ட அம்மா சொல்லிருக்காங்க அங்கிள். அதனால்தான் அந்த லீலாவதி மேல எனக்கும் சின்ன வயசுல இருந்து வெறுப்பாவே இருக்கு. அம்மாவே அவங்க கூட சமாதானமா போனாலும் நான் ஒரு நாள் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு வகையில விதி எங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் விளையாடிருச்சுன்னு. என் வாழ்நாள் முழுக்க எனக்கு எதிரியா இருந்தவ என்னோட அக்கா லீலாவதி தான். இப்போ என் மகளுக்கும் அவ பொண்ணுதான் எதிரியா வந்திருக்கா. அம்மா, நீ கவலையே படாத. ஒரு நாளும் அந்த ஆனந்தியால என்ன ஜெயிக்கவே முடியாது. அவளை அழிக்கிற வரைக்கும் யாத்திரம் தீரவே தீராது. அதுக்கு தானே நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன் கலிவர்தன், உங்ககிட்ட இருந்து எல்லா சொத்தையும் பிரிச்சிடுவேன்னு திரு சபதம் வேற போட்டிருக்கானே. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? சார், சபதம் தானே. 1000 பேர் சபதம் போடலாம். ஆனா ஜெயிக்கணுமே. நம்ம சைடுல பணம், பவர் எல்லாமே இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். அவன் சபதத்தை எல்லாம் காமெடி எடுத்துங்க சார். இப்பதான் எனக்கு தெம்பா இருக்கு கலிவர்தன். சரி, அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க போறோம்? இந்த வீரசிங்கபுரம் நில விவகாரம் தான் இழுத்துக்கிட்டே போகுது. அதை முதல்ல செட்டில் பண்ணி முடிக்கணும் சார். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலை தான். சார், குருஜி வராரு, வாங்க. வணக்கம் வணக்கம் குருஜி. வாங்க. வணக்கம் குருஜி. நீங்க சொன்ன மாதிரி கடைசியில அந்த ஆனந்தி தான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் நிசி பிரசன்னம் பார்த்து அன்னைக்கே நடுராத்திரி வந்து சொன்னேனே. இப்ப புரியுதா நான் சொன்னதோட அர்த்தம்? அது அவங்க எல்லாருக்குமே வாரிசு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இனி என்ன நடக்கும் குருஜி? இனிமேதான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வாரிசு இப்போ உங்களுக்கு நேருக்கு நேரா தன்னோட அடையாளத்தை காட்டி நின்றுச்சு. இனி அதோட பலம் உங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். குருஜி, தொடர்ந்து நீங்க எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் எனக்கு எந்த சேதாரமும் இல்லையே. எங்களோட பவர், சொத்தெல்லாம் அப்படியே தானே இருக்கு. இதுக்கு மேலேயும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அதிகமா இருக்கு குருஜி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் கலிவர்தன். நீங்க இப்ப மோத ஆரம்பிச்சிருக்கிறது அந்த வாரிசோட மட்டும் இல்ல, விதியோட. இதோட விளைவு அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப விபரீதமா போய் நிலைமை கைய மீறி போறதுக்கு முன்னாடி நீங்க முழிச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு விடிவு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் குருஜி. உங்களோட கணிப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட பாவீங்களா, குருஜி வார்த்தையும் மீற போறீங்களா? இனிமே என்ன நடக்க போகும் தெரியலையே. இது என்னடி பெரிய அதிசயமா இருக்கு? சினிமாவிலயும் நாடகத்திலயும் தான் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனுஷங்க நிஜ வாழ்க்கையிலுமா இப்படி நடக்கும்? நடந்திருக்கே அத்தை. அதனாலதான் என்ன அறியாமலே நான் இவங்களை காப்பாத்திருக்கேன். இதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் பெரியம்மா. அந்த வடிவேல் அங்கிள் இதுக்காக தான் திரும்ப திரும்ப ஆனந்தி தேடி அலைஞ்சிருக்காரு. எங்க அப்பா கிட்ட தப்பிச்சு இங்க வந்த அன்னைக்கு கூட லெட்டர்ல கூட ஆனந்தி தான் வாரிசு, அதுக்கு சாட்சி அந்த 3 புள்ளி மச்சத்தை பத்தி கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நம்ம பேட் லக், அந்த லெட்டர் தண்ணியில் நனைஞ்சு போச்சு. ஆனாலும் அதுல இருந்த 3 புள்ளி மச்சத்தை பத்தி நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன்.
அப்படின்னா அன்னைக்கே ஏன் இத பத்தி சொல்லல? அதை சொல்ல தான் ஓடி வந்தேன் கண்மணி. அப்பதான் என் தலையில பால் அடிச்சு என் ஞாபகம் சுத்தமா போயிடுச்சு. அந்த சாமி என்னையும் என் பொண்ணையும் அடையாளம் தெரியாம பிரிச்சு வச்சு இவ்வளவு விளையாட்டு காமிச்சிருக்கே சர்க்குணம். இத நான் என்னன்னு சொல்றது? இதுக்குதான் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஃபேமிலி சாங் வச்சுக்கணுங்கிறது. பெருசா வளர்ந்துட்டா அந்த பாட்டை பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சுக்கலாம்னு சினிமாலயே சொல்லிருக்காங்கல்ல. அக்கா, ஆனந்தி அக்கா காணா போனப்போ குழந்தையா தானே இருப்பாங்க. அவங்களால எப்படிக்கா பாட்டை கத்துக்க முடியும்? எல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ வாரிசுன்னு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இருந்த சொத்தையும் லீலாவதி துரையரசனுக்கும் கலிவரதனுக்கும் எழுதி கொடுத்தாச்சு. இவனும் உனக்கு தெரியாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் சொத்துல எந்த பாத்தியமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டான். இப்போ வெறும் வாரிசுங்கிற பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பெரியம்மா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனந்தி நான் லவ் பண்ணது அவளோட மனசுக்காக. ஆனந்தி என்ன லவ் பண்ணதும் பணத்துக்காக கிடையாது. இந்த சொத்து வருது வரலங்கிறத பத்தி எங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. 76% TFM உடன் நேச்சர் பவர் பியூட்டி சோப் 5 நறுமணங்களில்